தாவேகா தலைவர் விஜய் ஒழிக, புஷி ஆனந்த் ஒழிக, 5 கோடி ரூபாய் கொடுத்தாதான் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு புஷி ஆனந்த் மீட்டிங்கை முற்றுகையிட்டு தாவேகா தொண்டர்கள் பெருமளவுக்கு கோஷம் எழுப்பியதால் ஒரு பரபரப்பான சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு நாமினேஷன் முடியுதுன்னா நேற்றுக்கு ராத்திரி அவர் கொடுத்திருக்கிறார் வேட்பாளர் பட்டியலில். இந்த வேட்பாளர் பட்டியலில் பல முக்கியங்கள், குறிப்பாக ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி பாஜக அர்ஜுனமூர்த்தி அனுப்பி வைத்ததோ அப்படி நேற்று வரைக்கும் பாஜகவில் இருந்த பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த ஒருவர் இப்போது விஜயோடு சேர்ந்திருக்கிறார் என்கிற செய்தியும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. வேட்பாளர் பட்டியல் ரஜினி ஸ்டைலில் காப்பி அடிக்கிறார். அதாவது பிரச்சாரத்துக்கே போகாமல் எல்லாரையும் நேரில் வர வைக்கிறது, வர வச்சு ஃபோட்டோ மட்டும் எடுத்து இந்த ஃபோட்டோ வச்சு ஊரில் பிரச்சாரம் பண்ணிக்கிங்க என்கிற டெக்னிக்கு விஜய் போயிட்டாருன்னு பல அடுக்கடுக்கான விஷயங்கள் பேசுபொருளாக இருக்கிறது. என்ன நடக்கிறது விஜயை சுற்றி, விஜயனுடைய வியூகம் என்ன, விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஏற்கனவே தாவேகா கட்சியில் கோடிக்கணக்கான பணம் கேட்குறாங்க வேட்பாளர்களுக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பேசிகிட்டே இருந்தாங்க. இப்போது அது வெடித்திருக்கிறது. இன்னொன்று புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் இவர்கள் கையாளுறாங்க போல். இந்த தேர்தலில் இதை வச்சுங்க, இதுதான் உங்களுக்கு துருப்புச்சீட்டு, போய் நீங்கள் களத்தில் வேலை செய்யுங்க அப்படின்னு எல்லாம் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. என்ன நடக்குது உண்மையில்? தமிழக வெற்றி கழகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அதிர்ச்சி செய்தி என்ன தெரியுமா? தாவேகாவை விட முந்தி வேட்பாளர் பட்டியலை அறிவித்தார் சசிகலாங்கிறது தான் செய்தி. ஏன்னா விஜய் அவர்கள் நேற்றைக்கு ஒரு நல்ல நேரம் பார்த்து, அது அவருடைய நம்பிக்கை, நம்ம அதுக்குள்ளே போல. நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை 3-4:30 குளிகை, 4:30 ராகு காலம், அதெல்லாம் முடிச்சு மீட்டிங் போட்டு நைட்டு ஏறத்தாழ ஒரு 10 மணி ஆகிடுச்சு, 9:45 10 ஆகிடுச்சு. விஜய் பாண்டிச்சேரிக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க. அதில் கொடுமை என்னென்னா, இந்த விஜய் கூட்டம் போடுறதுக்கெல்லாம் சில மணி நேரத்துக்கு முன்னாடி இவங்க தான் வேட்பாளர்கள் ஏறத்தாழ அது முடிவாயிருச்சு. புஷி ஆனந்த் கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. போய் அந்த அலுவலக வாசல்லே முற்றுகையிட்டு கட்சி தொண்டர்கள் புஷி ஆனந்த் ஒழிக, தாவேகா ஒழிகன்னு ஒரு பெரிய குரூப்பு போராட்டம். வழக்கமாக வாழ்க்கைன்னு தான் சொல்லுவாங்க, தளபதி வாழ்க்கைன்னு சொல்லி. தளபதி வாழ்க்கைங்கிறத தாண்டி இப்போ ஆனந்த் ஒழிக. ஏன்னா அவரும் இப்போ என்ன முக்கியமான பிரச்சனை வைக்கப்படுதுன்னா, பாஜகவினுடைய கையாளாக இருக்கக்கூடிய ஒருவர் அல்லது பாஜகவுக்கு கம்யூனிகேட் பண்ணுற ஒருவர் ஏன் இங்கே வந்தார்? இப்போ விஜய் 30 பேர் பட்டியலை நேற்றைக்கு புதுச்சேரியில் அறிவிச்சிருக்கிறார். அறிவித்த 30 பேரில் 5 பேர் முன்னாள் எம்எல்ஏக்கள், வெவ்வேறு கட்சிகளில் இருந்தவர்கள், ஒரு முன்னாள் அமைச்சர். இதில் வி சாமிநாதன் அவருடைய பேர் தான் முதல்ல இருக்க அந்த வேட்பாளர் பட்டியலில். அவர் இதற்கு முன்பாக பாஜக மாநில தலைவராக இருந்தவர். பாண்டிச்சேரியில் பாஜக மாநில தலைவராக இருந்தவர் ஒரு கொள்கை எதிரியாக இருக்கும் பாஜகலேருந்து இங்கே வராருன்னா இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது? இத்தனைக்கு அவர் பேர் தான் முதல்ல வருது, முதல் வேட்பாளர். அதில் சிலர் சமூக வலைதளங்களில் போட்டு நகைச்சுவையே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, முதல் தொகுதியே லாஸ்பேட்டைன்றக்கே தளபதிக்கு லாஸ் ஆயிடாதா? லாஸ்பேட்டை தான் முதல் தொகுதி அவருக்கு. ஸோ லாஸ்பேட்டைன்னு முதல் தொகுதியே இருக்க, தளபதி எதுவும் குறியீடு வச்சிருக்காரா அப்படின்லாம் போட்டு அதை கேட்டிருந்தாங்க. எப்படி சொல்லி முடிகிறது தான், எப்படி சொல்லி முடிஞ்சா என்ன, அப்படி யாருக்குங்கிற கேள்வி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க, ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறார் என்பது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அர்ஜுனமூர்த்தி ஒருவரை பாஜகவில் அதுவரை இருந்தவர், அவரை கொண்டு அனுப்பி அந்த கட்சி கொள்கைகள் அவர்கிட்ட ரஜினி கேட்குறாரு, உங்களுக்கு என்ன பதவி கொடுக்குறத சொல்லிடணும், சொல்லுங்க. அதெல்லாம் என்ன பதவி உங்களுக்கு, என்ன வேணும், என்ன பதவி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா அப்படின்னு ப்ரெஸ்ஸெல்லாம் இருக்கும்போதே அவர்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு என்ன பதவின்னு கேட்டுட்டு மைக்கில் சொல்கிறது மேலேருந்து என்ன சொல்லி விட்டாங்க. அதுதான் இப்படி ஒன்று போச்சு இல்லையா? அதே போல் இங்கே ஒரு பாஜகக்காரர் முன்னாள் மாநில தலைவர் வருவது என்பது எதேச்சையானதா இல்லை அதுக்குள்ளே ஒரு வேலை இருக்காங்கிற கேள்வி இருக்குது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தளபதி அவர்கள் சினிமாவில் ரஜினியை தான் பின்பற்றினார். அந்த சிகரெட் பிடிக்கிறதாக இருந்தாலும் சரி, அந்த மேனரிசம், இது எல்லாமே அவரை பின்பற்றி தான் வந்தார். இடையில சூப்பர் ஸ்டார் இவர் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பை கூட எடுத்தாங்க. ஆனால் அரசியல்லையும் நான் சூப்பர் ஸ்டார் தான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு தோணுது. இப்படி அரசியலுக்கே வராமல் கட்சி எலெக்ஷனுக்கு முன்னாடி போகிறதுங்கிறீங்களா? எதை சொல்ல வரீங்க? இல்லை பாஜக இறக்குமதி பண்ண நபரை உள்ளால தலைவராக கொண்டு வந்தது அந்த குணத்தில் சொல்கிறேன். ரைட்டா? இப்போ இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, இது முற்றுகையிடுறாங்க. பொதுச் செயலாளரே முற்றுகைனா என்ன அர்த்தம்னா, கட்சியை விட்டு விலகிறவனுக்கு பாக்கெட்டில் இருந்த விஜய் ஃபோட்டோ துண்டகண்டெல்லாம் கட்டி வச்சுட்டு கோஷம் போட்டு வராங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த பாஜகவில் வந்ததாக சொல்லப்படுகிற சாமிநாதன் அவரும் புஷி ஆனந்தும் எல்லாத்தையும் பேசியிருக்கிறாங்க. 5 கோடி ரூபா கொடுக்கணும், அப்போ தான் எம்எல்ஏ சீட்டு. சரி, 5 crores. இது போக செலவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5 கோடி ரூபா இவங்க ஆட்சிக்கு ஊழலை ஒழிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்களா, இல்லைன்னா வேற எதற்காக பயன்படுத்துகிறாங்க? கட்சி நிதி. நிதி மொத்தமாக ஹோல்சேல் டீலராக மாதிரி டெபாசிட் மாதிரி இங்கே போடுறங்க அப்படிங்கிற மாதிரி.
அங்கே டெபாசிட் எப்படி திரும்ப எலெக்ஷன் முடிச்சு கிடைக்குமே கிடைக்காதான்னு தெரியும். இது கிடைக்காதுன்னு ஆரம்பத்திலே பிடிச்சிட்டு ஆற்றுல எதுக்குங்க அள்ளி வீசணும் அவன் காசுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இந்த 5 கோடி ரூபாய் கேட்டவர்கள் கட்சிக்கு கொடுக்க முடியாதவர்கள் கட்சிக்காக உழைத்திருந்தாலும் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கவில்லைங்கிறது தான் அங்கே சிக்கலே. 5 முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒரு முன்னாள் அமைச்சர், 2 பெண்கள், இளைஞர்கள்னு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன, சசிகலா முந்திக்கொண்டு அவங்க 4 வேட்பாளர் தான் அறிவிச்சாங்க. அதை கூட இவருக்கு முன்னாடி அவங்க செஞ்சுட்டாங்கன்னா என்ன நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க? படு தீவிரமாக இருக்கிறாங்க. ஒரு 3வது பெரிய சக்தியாக நீங்கள் வரீங்களா, உங்களை விட அவங்க லீடிங்கில் போகிறாங்கன்ற மாதிரி ஒரு பார்வை ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் கேட்டீங்க, ரஜினியை அவர் ஃபாலோ பண்ணுறாரா அப்படிங்கிற விஷயம் கேட்டீங்க. ரஜினியை ஃபாலோ பண்ணுறாருன்னா எதன் அடிப்படையில் அப்படின்னா, அவர் கட்சி ஆரம்பித்தது அந்த விஷயங்களை சொன்னீங்க. தேர்தலுக்கு பிரச்சாரமே ரஜினி ஸ்டைலில் ஒரு விஷயத்தை காப்பி அடிக்கிறாருன்னு வந்துருக்கு. ரஜினி கட்சி ஆரம்பித்ததாக சொல்லி இந்த ராயவேந்திரா மண்டபத்தில் கூட்டம் கூடி நான் அரசியலுக்கு வர்றது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொன்னார் இல்லையா? அப்படி சொன்ன பிறகு ஃபோட்டோ ஷூட் நடக்கும். ரசிகர்கள்லாம் ஓடி அவரை இது பண்ணி சைடில் நின்று ஃபோட்டோ எடுத்து ஒவ்வொருத்தராக வர வச்சு ஃபோட்டோ எடுத்தார். இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு விஜய் நாள் குறித்திருக்கிறார். கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை நிர்வாகிகளும் ஆஃபீஸ்க்கு வாங்க, சரி 2 நாள் வரணும். இல்லை, அதாவது வேட்பாளர்களா இல்லைன்னா நிர்வாகிகளா? வேட்பாளர்கள், முதல்ல வேட்பாளர்கள், அதுக்கப்புறம் நிர்வாகிகள். டைம் இருந்தால் பார்த்துக்கலாம், அது கால் ஷீட்டை பொறுத்து. சரி சரி சரி. என்ன காரணம், முதல்ல 2 நாள் வரணும் முதல் நாள். ஆனால் இது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா இவங்களுக்கு? ஃபோட்டோ தளபதி கூட ஃபோட்டோ எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்காக தான் கட்சியில் சேர்ந்தாங்க பலரும். தளபதியை நேரில் ஒன்று பார்த்துருவோமா, கூட இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா அப்படிங்கிறது நேரில் பார்த்தோம். ஆமாம் ஆமாம், அதுக்காக தான் கட்சியில் இவ்வளோ கூட்டம் வந்தது. கரூரில் கூட்டம் வந்தது, சேலத்தில் கூட்டம் வந்தது, பெரும் கூட்டம் இதற்காகத்தான் வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இப்படி ஒரு ஆஃபரை அள்ளி வீசி இருக்கிறார். இப்போ 2 விஷயம் இருக்குது இதில். இன்னைக்கு இது பாண்டிச்சேரிக்கு ஏன் செட் ஆகாதுன்னு நான் சொல்கிறேன். பாண்டிச்சேரிக்கு ஃபஸ்ட்டு டே இது செட் ஆகாது. ஏன்னா இன்னையோட வேட்புமனு தாக்கல் முடிகிறது. ஆக்சுவலாக இன்னைக்கு 115 வேட்பாளர்கள் அவர் இது வரைக்கும் தேர்வு பண்ணிட்டாராம். ஒரு 60, ஒரு 55. இது 115 பேர் இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா விஜய பார்க்கல, இன்னைக்கு வேற ஃபங்க்ஷன் இருக்கு. வேட்பு மனு இன்னைக்கு ஏதாவது வழக்கப்பா இல்லை, இன்னைக்கு அது கட்சி ஆஃபீஸ்குள்ளே பண்ண மாட்டாங்க. இல்லை சார், வளைய காப்பு, பித்தளை காப்பு, அதை விடுங்க, அது நகைச்சுவை. இப்போ இன்னைக்கு எதுக்கு வராங்கன்னா இவங்க எல்லாருக்கும் டெமோ கொடுக்குறாங்க. சரி. பயிற்சி முகாமா? பயிற்சி முகாம் தான். ஏன்னா இப்போ பூத் ஏஜென்ட்டுக்கு பயிற்சி கொடுப்பாங்கன்னு பார்த்தா பல கட்சிகளில் கொடுத்தாங்க. திமுக எல்லாம் பூத் ஏஜென்ட்டுகள், பூத் முகவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க பயிற்சியா இருக்குன்னா வேட்பாளர்களுக்கு பயிற்சி முகாம். இன்னைக்கு அத்தனை பேரும் வந்துடணும். வேட்பு மனுவை பூர்த்தி செய்து தாக்கல் செய்வது எப்படி? டெமோ. சரி. இப்போ நீங்கள் இதெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக முன்னாடிலாம் அந்த இது விற்பனை பண்ணுவாங்க. சிலிண்டர் வெடிக்காமல் இருப்பதற்கு நாங்கள் ஒரு கிட்டு இது பண்ணுறோம், நீங்கள் ஊதி அதை சுற்றி கட்டிடணும்லாம் வீட்டுக்கு அதை ஊதி காட்டி எப்படி பண்ணுறது, கேஸ் லீக் ஆச்சுன்னா அது காட்டி கொடுத்துருவோம்லாம் ஒரு கிட்ட கொண்டு பயிற்சி எப்படி ஊதுறதெல்லாம் ஊதி காட்டுவாங்க. காசு வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் நீச்சல் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இதை ஊதி உங்களுக்கான அந்த பாதுகாப்பு கிட்ட எப்படி கட்டுறதுன்னு டெமோ ஆரம்பத்தில் காட்டுவாங்க. இந்த மாதிரி இல்லை, இதில் இன்னொரு விஷயம் நான் நினைவூட்டணும். ஆன்லைனில் நீச்சல் படிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆமாம், ஆன்லைனில் நீச்சல் கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி. பணம் கட்டிட்டு முங்கி செத்து போனா காசு வாங்க முடியாது. காசு எப்படி பார்த்தாலும் அது மாதிரி கண்டுபிடிச்சு வர முடியாதுங்கிற மாதிரி 115 பேர் நீங்கள் வந்துடுவாங்களா? அவங்களுக்கு என்ன ஃபில் பண்ணணும், ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, இது ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் இங்கே அவங்க பரிந்துரை செய்கிறது. வேட்புமனுல என்ன இது 3 வருஷம் அவங்க வருமான சொத்துக்கள், வீட்டில் இருக்க மனைவி மக்கள் பேரில் இருக்கக்கூடிய சொத்து, போனது வந்தது, வருமான வரி தாக்கல் செய்த கணக்கு, இதெல்லாம் எதுக்கப்புறம் எதை வைக்கணும், எப்படி ஃபில் பண்ணணுங்கிறத தெளிவாக விளக்குறது. இப்போ தான் பலரும் ஓடிட்டு இருப்பாங்க, வருமான வரியா அது எப்படி? ஏன்னா சாதாரணப்பட்ட நிறைய நபர்கள் இருப்பாங்கல்ல, சாதாரணப்பட்ட நிறைய நபர்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாரா? அது இருக்குல்ல, அது நம்ம பார்க்க. சாதாரணப்பட்ட நபர்களுக்கு சிக்கல் இருக்குங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் வருமான வரியே உங்களுக்கு கட்டுற அளவுக்கு வருமானம் இல்லைனாலும் இல்லை நில்னு போட்டு தாக்கல் பண்ணி வச்சுருக்கணும். ஆமாம், அதெல்லாம் தேவையானது. இதெல்லாம் இன்னைக்கு சொல்லி இப்போ இதில் குடும்பம் பாருங்க. இது தமிழ்நாட்டு வேட்பாளர்களுக்கு இன்னும் நாள் இருக்குது, 1 வாரம் இருக்குது. 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல், அடுத்த திங்கட்கிழமை. அவங்க இதை கற்றுக்கிட்டு பொறுமையாக போய் பயிற்சி எடுத்து பண்ணலாம். இல்லை இந்த இதில் கடைசி நேரத்தில் பெனால்ட்டி போட்டு கூட 3 வருஷத்துக்கு நீங்கள் தாக்கல் பண்ணலாம். பயிற்சி எடுத்துட்டு பரீட்சை எல்லாம் எழுதி தேர்வாகி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம். பாண்டிச்சேரிக்காரன் என்ன பாவம்னா, அவன் இன்னைக்கு சொன்னா இன்னைக்கே கடைசி நாள், அவன் இந்த டெமோ கிளாஸும் இல்லாமல் பரிதாபமாக
போயிட்டாங்க. தொண்டர்களை மொத்தமாக கைவிட்ட கணக்கு தான் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவங்க இன்றைக்கி கற்றுக் கொடுத்து போகிறதுங்கிறது இதோட முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் அடுத்த கால் ஷீட் இருக்குது. இன்றைக்கி வர்றதுங்கிறது டெமோ ஷூட்டிங். இதுக்கப்புறம் உங்களுக்கு கான்வகேஷன் மாதிரி ஒரு விழா வைக்கிறாங்க. சரி, விழா வச்சு அது எப்போனா இந்த 115 பேர், இது போக 115 பேருக்கு இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வரணும், நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம். எதுக்குன்னா இன்னும் 3 கட்ட வேட்பாளர் நடத்தி சரி 234 பேரையும் வர வச்சுட்டு அது நடக்க போகுதா இல்லை உங்களை வச்சே நடக்குதாங்கிறது. என்னன்னா தளபதி கூட ஃபோட்டோ எடுக்கணும். சரி, அவர் உங்கள் தோளில் கையை போட்டு ஃபோட்டோ எடுத்தோடனே அந்த கட்டவுட்டை கொண்டு போய் நீங்கள் ஊரில் வச்சு தளபதியின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் அப்படின்னு நீங்கள் அந்த பேனரை கட்டவுட்டை ஊர் பூரா வச்சு ஓட்டு கேட்டுங்க. தளபதி அங்கே வந்து உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி உங்கள் பேரை சொல்லி மேலே ஏற்றி இவர் தான் நம்முடைய வெற்றி வேட்பாளர், விசில் சின்னத்தில் நிற்கிறார், நீங்கள் காங்கேயம் தொகுதி வாக்காளர்கள், அல்ல இந்த பக்கம் குளச்சல் தொகுதி, அல்லது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலூரில் அல்லது சென்னையில் வில்லிவாக்கம், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு கூட வந்தெல்லாம் அவர் நிற்க மாட்டார். நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனால் இதை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னு அதுக்கு இப்போவே ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் தாவேகா தரப்பு. இதில் நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணுறாங்களா, பலருடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால், எப்படியாவது நான் தோத்துறணும், இதில் ரிஜெக்ட் ஆயிடணும் அப்படின்னு கூட இருக்கும். அது வேற ஒரு சிக்கலை கொண்டு வச்சுருக்காங்க. புஷி ஆனந்த் வந்து அந்த ஃபார்மையெல்லாம் நீங்கள் காட்டிட்டு கழகத்தினுடைய அனுமதி பெற்று தான் நீங்கள் கொண்டு போய் தாக்கல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய சிக்கலாக மாறும். ஏன்னா இதில் வந்து கட்டாயப்படுத்தி வேட்பாளராக நிற்க வைக்கப்பட்ட பல நபர்கள் இருக்கிறாங்க. அவங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். நமக்கு என்ன கேள்வினா, புஷி ஆனந்த் கடைசியாக வேட்புமனு தாக்கல் பண்ணி 2006-11 அவர் நின்னார்னு ஞாபகம். 2009 அந்த கட்சியை திரும்ப காங்கிரஸோட இணைச்சிட்டாங்க. முன்னாள் எம்பி ஒருவர் ஆரம்பித்த கட்சி 3 பேர் ஜெயிச்சாங்க. அதில் அவர் புஷியும் ஒன்று. புஷி தொகுதியில் அவர் எம்எல்ஏவாக ஆனந்த் ஜெயிச்சாப்புல. அவர் வேட்புமனு ஃபில் பண்ணி 20 வருஷம் இருக்கும். டச் விட்டு போயிருக்கும். நீங்கள் நிறைய இதில் மாறி இருக்கும். ஃபார்ம்ஸ் இதெல்லாம் முதல்ல அவர் பழகியிருக்காரு, அவரும் படிக்கணும் இருக்குது. அநேகமாக செங்கோட்டையும் போன எலெக்ஷனில் நின்றவர். ஜேசிடி பிரபாகர் இருக்கும். அவர் 10-15 வருஷம் இருக்கும் முன்னாடி ஜெயிச்சது. செங்கோட்டை ஒருவர் தான் இப்போ அதில் லைவில் இருந்தவர். சமீபத்தில் ஃபில் பண்ணவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆதவர்ஜுனா தான் இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்கல, அதுக்கு முன்னாடி நிற்கல. ஆதவர்ஜுனா ஃபில் பண்ணுறத பார்த்துருப்பாப்பில்லைங்க நிலைமையில் தான் இருக்குது. சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அங்கே அந்த இது எக்யூப் ஆனவங்க யாருங்கிற கேள்வியே இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. மேபி சட்டம் தெரிந்தவர்கள் வழக்கறிஞர்களை வச்சு கிராஸ் செக் பண்ணி கூட இதை சொல்லி தந்தாலும் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. இவங்க நம்பியிருப்பாங்க தளபதி நம்ம ஊருக்கு வந்து பேரை சொன்னாலாச்சும் அந்த வீடியோ ஷாட்டை கட் பண்ணி நான் ஷேர் பண்ணுவேன். அவர் வரவே மாட்டார். இந்த ஃபோட்டோனா என்ன எதிர்பார்த்தது, ஆரம்பத்தில் என்ன எதிர்பார்த்ததுன்னா 234 வீடியோ வாட்சும் விஜய் பேசுவார் சும்மா ஒரு நிமிஷம் தொகுதி பேரை சொல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் தொகுதியில் நமது கழகத்தின் வெற்றி வேட்பாளர் பேரை சொல்லி அவர் விசில் சின்னத்தில் வாக்களியுங்கள், தேர்தல் நாள் 23/4/2026, இதை மட்டும் பேசி 234 நீங்கள் பேசணும்னா குறைஞ்சபட்சம் அந்த வேலையாச்சும் செய்வாப்பில். டயர்டானாலும் 2 நாள் எடுத்து ஷூட் பண்ணிட்டாருன்னா அதை ஷார்ட்ஸாக எடுத்து திரும்ப போட்டு வேட்பாளர் முடிவு பண்ண பிறகு பேசினாருன்னா அவருக்கு என்ன பிரச்சனை? அதில் ரீடேக் போகும். கஷ்டம். ஓன் ஸ்கிரிப்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. எக்ஸ்டெம்போவாக பேசினா இதுக்கு எழுதி கொடுக்கணும். ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து எழுதி கொடுக்கணும். திரும்ப ரீடேக் எடுத்தால் டயர்ட் ஆகும். அப்போ இதுவே 3 நாள் 4 நாள் ஆயிரும். 6 நாள் எடுத்துட்டு வந்து வரிசையாக வர சொல்லி ஃபோட்டோ எடுத்தால் வேலை முடிஞ்சிருமில்ல. சரி, இதுக்கு ஒரு கட் அவுட்டாக வச்சுட்டு அதில் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போக சொல்லலாம். அதை ஏற்கனவே மதுரையில் பண்ணிட்டாங்க. வெறும் கட் அவுட்டை வச்சு கட் அவுட்டு கையில் அந்த வாக்காளர் கார்டை கொடுத்து நீங்கள் போய் அந்த கார்டை தலைவர் கையால் வாங்குற மாதிரியே தலைவர் கையால் வாங்குறேன் பாரு. அது ஏற்கனவே பண்ணது தான். அந்த கட் அவுட்லாம் கடந்த கால ஸ்டுடியோவில் பிரபலங்கள் ஃபோட்டோலாம் 20-30 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் வந்து உள்ளூர்லேயே வந்து வேளாங்கண்ணியில் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம், திருப்பதியில் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது பேக்ரவுண்டு. நான் சொல்றது தலைவர்களோட நிற்கிற மாதிரி விஜய், அஜித், ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர், இந்த பக்கம் இவங்கெல்லாம் கூட அன்னைக்கு இருந்த பிரதமர் வாஜ்பாய் கூட நிற்கிற மாதிரிலாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆட்கள் அது நம்ம இதுக்காக சொல்லலை. இந்த சோதிடம் பார்க்குறவங்கெல்லாம் பல நடிகர்களோட இருக்கிற மாதிரிலாம் ட்ரிக் ஷாட்டில் எடுத்து வச்சு ஏமாத்துவாங்களா. அமிதாப் பச்சனுக்கு நான் அவருக்கு ஜோதிடம் பார்த்ததுனால தான் அவர் இந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கே காரணம் நான் தாங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பேசுவாங்க இல்லையா. அது ஒரு தனி டெக்னிக்னா இதை இப்போ அவர் திரும்ப அரசியலுக்கு கொண்டு வராரோங்கிறது இருக்குது. நமக்கு கட்சி வேட்பாளர்களோட தலைவர் ஃபோட்டோ ஷூட்னு நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. அது ஒரு புதிய டெக்னாலஜியை தான் அவர் வந்து அறிமுகப்படுத்துறாரு. இந்திய அரசியல் ஏன் உலக அரசியல்ல அப்படி எதுவும் இருந்திருக்காதுங்க. கிம் ஜாங் ஒன்று கூட இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரா நமக்கு தெரியல. அவருக்கு பாவம் 0.07 தான் எதிர்ப்பு இருக்குன்னா அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு.
இப்போ இதில் தான் புஷி ஆனந்த் கொண்டு போய் இத்தனைக்கும் அது புஷி ஆனந்தோட சொந்த மாநிலமாக தான் பாண்டிச்சேரி இருக்கும்போது இதெல்லாம் அவங்க கேட்குறது அப்போ தளபதிக்கு தெரியாதா இல்லை 5 கோடி அவர் தான் வாங்க சொன்னாரா, அப்போ பணம் வச்சுருக்கிறவங்க தான் சீட்டுனா நீங்கள் என்ன மாற்று அரசியல் அவங்க கேட்குறதுக்கு எல்லாத்தையும் 5 கோடி கேட்குறாங்களா? 5 கோடிக்கு கொடுத்தவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்கிறதா தானே இவங்க குற்றச்சாட்டி வைக்கிறாங்க. சரி சரி. அங்கே 30 தொகுதினா இப்போ அதுவே பை சான்ஸ் அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் 150 கோடி எலெக்ஷன் முன்னாடியே கட்சிக்கு வந்துருச்சு இல்லைங்கிறது. சரி சரி. இப்போ 5 கோடி என்ன கணக்கில் கொடுக்குறாங்க, நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறாங்களா? அது சீட்டு வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் சீட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணணும்ல. சரி, அது வேறு தனியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதில் சீட்டு கொடுக்கப்படாத தற்போதைய எம்எல்ஏக்கள், ஏன்னா இப்போ போன முறை இல்லை முன்னாள் எம்எல்ஏக்கள் போன முறை அதிமுக 5 கொடுத்தாங்க, இப்போ 2 தான் கொடுக்குறாங்க. அப்போ அந்த 5ல் 3 பேரில் எக்ஸ் எம்எல்ஏ இருப்பாங்க, இவங்களாம் இருப்பாங்க. அதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கட்சியை விட்டு விலகிறது இல்லை சுயேட்சையாக போகிறதுன்ட்டு கட்சியை விட்டு விலகணும்னு வெளில போயிடுவாங்க. ஏன்னா சுயேட்சையாக போட்டிட்டா கட்சி நிற்க போகுது, நானே முடிச்சுட்டு வெளில போயிடுன்னு. தற்போதைய சிட்டிங் பாஜக அமைச்சர் ஒருவருக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன், அவர் இந்த பக்கம் தனியாக போகிறேன்னுட்டு ராஜினாமா பண்ணிட்டே போயிட்டாப்புல. ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஓடக்கூடிய இடத்துல பாண்டிச்சேரியை மையப்படுத்தி புஷி ஆனந்த் பெரிய அளவுக்கு அவர் பணம் வாங்கியதாக குற்றச்சாட்டுகளை கட்சிக்காரர்கள் வைத்து பொது வெளியில் முழுக்க தான் வீடியோக்களாக செய்தியில் பேட்டியை கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. விஜய் இதை தடுப்பாரா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. அவர் எதையும் தடுக்க போகிறது இல்லைங்கிறதாக அவங்க கட்சி தரப்பில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆதரவாளர்கள்லாம் குமுறுறாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு சிக்கலாக மாறி இருக்குது. பார்ப்போம். ஃபோட்டோஷூட் மாடல்லாம் கொண்டு வந்து அரசியலில் வைத்திருக்கிற தலைவர், அவர் அரசியல் கட்சி தலைவராக, கட்சிக்கு தலைவராக இருக்கிறார், அரசியல்வாதியாக இன்னும் முகிழ்க்கலை. இன்னும் என்னென்ன காலக்கொடுமைகள் எல்லாம் இருக்கிறது, அல்லது அது புதிய யுக்தியாக மாறுதா, மக்கள் ஏற்றுக்கிறாங்களா பொறுத்தது. ஆமாம்.